ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி இப்போ யூடியூப்பில் புதுசாக வரக்கூடிய ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய சேனல் இப்போ க்ரோவிங் ஸ்டேஜில் வந்துட்டேன், இந்த ரெண்டில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பிகினராக இப்போ யூடியூப்குள்ளே வரும்போது எப்படி உங்களுடைய சேனலை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், உங்களுடைய சேனலை நீங்கள் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், எந்த மாதிரிலாம் உங்களுடைய யூடியூப் சேனலில் கொண்டு போகணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்டேஜில், அதாவது அஸ் அ பிகினர் இல்லைனா நீங்கள் க்ரோவிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்டேஜ்லையும் யூடியூப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சேனலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒன்று, அதாவது ஏதாவது ஒரு பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக கொடுக்கணும். எத்தனை நாளுக்கு ஒரு தடவையோ, ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ நீட்டாக நான் கரெக்டான ஒரு குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய வீடியோவை அஸ் அ பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மெத்தடை சொல்லிக்கிட்டேன். இது நார்மலாக எல்லாரும் செய்யக்கூடியது தான். இதுதான் யூடியூப் பிகினர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூடியூப்பில் இப்போ கொஞ்சம் க்ரோ ஆகி இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய சேனலை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சேனலில் உள்ள ஆடியன்ஸில் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எந்த மாதிரியான கண்டென்ட் பிடிச்சிருக்கு, எந்த மாதிரியான இது உங்களுக்கும் அதிகமாக பிடிச்சிருக்கு, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கன்ஃபார்மாக மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு அதிகமாக பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் போடுற பட்சத்தில் அதை கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அதே டைப்பில் நீங்கள் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆகும் உங்களுடைய சேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் தான், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பிகினராக வர்றவங்க கன்சிஸ்டன்சியாக தனக்கு பிடிச்சதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூடியூப்ல க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய சேனல்ல ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச கண்டென்ட்டை குறிப்பாக தேர்ந்தெடுத்து அதில் கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ரோ ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்புகள் இருக்கு 2 பேருக்கும், அதாவது யூடியூப்ல பிகினராக ஆரம்பிக்கிறவங்க, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த 2 மெத்தடையும் இந்த 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இந்த 2 பேரும் யூடியூப்ல கன்ஃபார்மாக இருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர் கன்சிஸ்டன்சியாக தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்கணும். அதே மாதிரி யூடியூப்ல கொஞ்சம் க்ரோவான சேனல் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு எது அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணும்போது அதில் உங்களுடைய சேனல் எக்ஸ்ட்ரா க்ரோ ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிற நன்றி. பை see you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல் இந்த ரெண்டு ஸ்டேஜில் கண்டிப்பாக யூடியூப்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் யூடியூப்ல பிகினரா, அதுக்கப்புறம் க்ரோவிங் ஸ்டேஜ், இந்த ரெண்டுலையுமே யூடியூப்ல பிகினர் அதுக்கப்புறம் ஒரு க்ரோவிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு இந்த 2 ஸ்டேஜிலுமே யூடியூப்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ